Just chat your reply, please. இங்கிலீஷில் போகலாமா, தமிழில் போகலாமா, இல்லை ரெண்டு பைலிங் லாங்குவேஜ் சார்? ஓகே ஃபைன், தேங்க்யூ தேங்க்யூம்மா. ஸோ எங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா நம்ம நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ண முடியும். ஸோ செஷன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரியிலிருந்து போய்க்கலாமா? இந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாப் எம்என்சி கம்பெனியில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, சரிங்களா? இந்த கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஆன்சர்ஸ் வந்து எவ்வளோ ஆன்சர்ஸ் சொன்னாலும் இந்த கொஸ்டின்ஸ் வந்து அடாப்ட் பண்ணிக்கும். இட் வில் பி அடாப்டட், ரைட்? ஸோ ஆன் த ஸ்பாட்டில் வந்து ஒரு எம்என்சி கம்பெனியில் ஒரு இன்டர்வியூ வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஆன் த ஹோல் வந்து நிறைய பேர் வராங்க. அதில் இந்த மாதிரியான ஒரு சைக்கலாஜிக்கல் கொஸ்டின்ஸ் தே ஆஸ்க்டு. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எங்கே கேட்பாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, எம்என்சி கம்பெனி மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு கார்பரேட் கம்பெனிஸ்குள்ளே என்ட்ரு ஆனாலும் ஃபைனல் ரவுண்டுக்கு அப்போ இந்த மாதிரியான கேள்வி, இட்ஸ் ஸ்டோரி பேஸ்டு ஒரு கேள்வி வந்து உங்ககிட்ட கேட்பாங்க. இந்த செக் ஒரு சைக்கலாஜிக்கல் டெஸ்ட், ஓகேவா? இந்த ஸ்டோரியை பொறுத்தளவுக்கு உங்களோட சீனியர்ஸாக இருக்கட்டும், இல்லை சூப்பர் சீனியர்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்கள் ரிலேஷனாக இருக்கட்டும், நல்ல அகடமிக்கில் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க, பட் அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கிடைச்சிருக்காது. நல்ல ஸ்கில்டாக இருப்பாங்க, பட் பிளேஸ்மெண்ட் கிடைச்சிருக்காது. காரணம் இந்த மாதிரி கேள்வி அவங்க கிட்ட கேட்டிருக்கப்படலாம், மேபி. ஓகே ஃபைன். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், ஒரு கேள்வி கேட்குறாங்க, சரியா? இதுக்கு நீங்கள் எப்படி ஆன்சர் சொல்லுவீங்க? என்ன ஆன்சர் சொல்லியிருப்பாங்க? எந்த ஆன்சர் சொன்னவங்களுக்கு ஜாப் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த கேட்கப்பட்ட கேள்வி தான் இப்போ உங்ககிட்ட நான் கேட்க போகிறேன். இப்போ லெட்ஸ் கோ ஃபார் ஸ்டோரி ஆர் வி கேன் கோ ஃபார் த செஷன். ஸ்டோரி போகலாமா இல்லை நேராக? ஓகே ஃபைன், குட், தேங்க்யூம்மா. சரி, இப்போ சொல்கிறேன். ஐ ப்ராமிஸ் யூ இந்த ஸ்டோரி ஹலோ, ஓகே ஃபைன். ஸோ சுச்சுவேஷன் வந்து அந்த மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னா, ஐ ப்ராமிஸ் யூ இந்த ஸ்டோரி தெர் இஸ் நோ இன் அகடமிக், உங்க அகடமிக்ல இருந்தோ உங்க சிலபஸ்ல இருந்தோ நான் கொஸ்டின்ஸ் உங்ககிட்ட கேட்க போறது இல்லை, ஓகேங்களா? இது வந்து இட்ஸ் பியூர்லி சைக்கலாஜிக்கல் டெஸ்ட். இட்ஸ் அ காமன் ஸ்டோரி ஃபார் யூ ஆல். ஓகே ஃபைன். ஸோ மேக்ஸிமம் நீங்க எவ்வளவு ஆன்சர்ஸ் சொன்னாலும் இந்த கொஸ்டின் அடாப்ட் பண்ணிக்கணும். நீங்க எப்படி சொல்லி பார்த்துக்கிட்டாலும் ஹவு மெனி ஆன்சர்ஸ் யூ கேன் ப்ரொவைட், திஸ் கொஸ்டின் வில் பி அடாப்டட் தி கொஸ்டின்ஸ் தி ஆன்சர்ஸ், ரைட்? ஃபைன். ஸ்டோரி போலாமா? ஓகே. ஒரு ஊர்ல அம்மா ரெண்டு பொண்ணுங்க, நல்லா கவனமா கேளுங்க. ஒரு அம்மா ரெண்டு பொண்ணுங்க, அப்பா இறந்துடுறாரு. அம்மாவும் ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தால இறந்துடுறாங்க, ஓகேவா?
வாய்ஸ் இஸ் ஆடிபிளா இருக்காமா உங்களுக்கு? Can you hear my voice? Yes, sir. Now you are audible. Okay, fine, ma'am. Okay, thank you. So video கொஞ்சம் இதா இருக்கு மேம். I can restart that things. Fine. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ப்ராமிஸ் யூ உங்கள் அகடமிக்ல இருந்தோ சிலபஸ்ல இருந்தோ ஐ நெவர் ஆஸ்க் த கொஸ்டின்ஸ், ரைட்? ஸோ ஒரு ஊரில் ரெண்டு பொண்ணுங்க, ஒரு அம்மா 2 பொண்ணுங்க. அப்பா இறந்துடுறாரு. அம்மாவும் ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தால இறந்துடுறாங்க. மேபி என்ன ரீசனா கூட இருக்கலாம். மேபி அவங்களுக்கு வந்து ஏதாவது ஆக்சிடென்டா இருக்கலாம், டிசீஸா இருக்கலாம், ஏதோ ஒரு ரீசன். ஓகேவா? ஷி பாஸ்ட் அவே. ஃபார் தட் கண்டோலன்ஸ், அந்த கண்டோலன்ஸ்க்கு நிறைய ரிலேட்டிவ்ஸ்லாம் வருவாங்க இல்லையா? அதுல ஒரு அழகான ஸ்மார்ட்டான பையன் உள்ள வரான். ஓகேங்களா? அந்த அழகான ஸ்மார்ட்டான பையனுக்கும் அந்த எங்கர் சிஸ்டர் இருக்காங்க இல்லையா, தங்கச்சி, 2 பொண்ணுங்கள 2வது பொண்ணு தங்கச்சி, எங்கர் சிஸ்டர், லவ் அஃபேர் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? திஸ் இஸ் அ சிச்சுவேஷன். லவ் அஃபேர் ஸ்டார்ட் ஆகுது வித்தவுட் ஷேரிங் தேர் இன்ஃபர்மேஷன். நேம் கூட என்ன ஆகலைன்னா ஷேர் ஆகல. இதுதான் கரண்ட் சிச்சுவேஷன், ரைட்? ஸோ ஆஃப்டர் கண்டோலன்ஸ் ஃபங்க்ஷன் he left to the home town. அவன் கிளம்பிடுறான் without sharing his information. he left to the home town. இதுதான் சிச்சுவேஷனா சினாரியோவா கொடுத்துருக்காங்க, ரைட்? ஆஃப்டர் 5 months, ஒரு 5 மாசத்துக்கு அப்புறம், ஓகேங்களா, எல்டர் சிஸ்டர், அந்த அக்கா இருக்காங்க இல்லையா, 2 பொண்ணுங்கள்ல ஃபர்ஸ்ட் பொண்ணு இருக்கு இல்லையா, அவங்க இறந்துடுறாங்க. she also passed away. ஸோ கம்பெனியோட கேள்வி என்ன அப்படின்னா, எதனால இறந்திருப்பாங்க, என்ன காரணத்தால இறந்திருப்பாங்கிறதான் கம்பெனியோட கேள்வி. கொஸ்டின் புரிஞ்சுதாமா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுங்க, கொஸ்டின்ஸ் புரிஞ்சுதா? எஸ் ஆர் நோ? ஓகே, ஃபைன். ஸோ உங்க ஆன்சர்ஸ் கொஞ்சம் சொல்ல முடியுமா? சொல்லுங்க ஜோதீஸ்வரன். தங்கச்சி அக்காவை கொண்டிருக்கலாம். திருப்பியும் அந்த பையன் உள்ள வருவான் அப்படிங்கறதுக்காக, கரெக்டா? சரி, ரைட், ஓகே, ஃபைன். ஜோதீஸ்வரன் அவரோட இது சொல்லிட்டாரு. தென் கமல்ராஜ் சொல்லுங்க. சொல்லுங்க பவன், சரியா கேட்கல. ஓகே, ஃபைன், சரி. ஓகே, ஸோ இப்போ நான் செலக்டிவா ஒரு 3 ஆன்சர் கொடுத்துட்றேன், சரிங்களா? நீங்க நிறைய சொல்லலாம், பட் செலக்டிவா நானே ஒரு 3 ஆன்சர் கொடுத்துட்றேன். அந்த எந்த ஆன்சருக்கு வந்து அவங்களுக்கு ஜாப் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஸ்னேகம் அதே சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபைன். த ஃபர்ஸ்ட் ஆன்சர் இஸ் டிசிஷன் ஆக்சிடென்ட் கேட்டகரி. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து டிசிஷன். ஓகே ஸ்னேகா, ஃபைன். I take that answer also too. Fine. So first one வந்து என்னன்னா this is an accident category. Okay. Second one வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா suicide category. suicide category 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து வறுமையின் காரணம், பயம், இல்னஸ், அதாவது அப்பா இல்லை அம்மா இல்லை, எப்படி சொசைட்டியை நம்ம ஃபேஸ் பண்ண போறோங்கிற பயம். 2வது அதே பையனை அக்காவும் விரும்பி இருக்கலாம், தங்கச்சி விரும்புறாங்க அப்படின்னு சொன்னதுக்காக அவங்க வந்து மேபி விட்டு கொடுத்துருக்காக தற்கொலை பண்ணிருக்கலாங்கிற மாதிரி ஒரு கேட்டகரி. சூசைட் கேட்டகரியா 2 ஆன்சரா பிரிச்சுட்டாங்க. 3வது உங்க சைட்ல இருந்தே எடுத்துக்கிறேன். த சிஸ்டர், யங்கர் சிஸ்டர் கில்டு த எல்டர் சிஸ்டர். அப்பதான் அந்த பையன் கண்டோலன்ஸ்க்கு திரும்பி வருவான்னு சொல்லி. ஓகேங்களா? ஸோ ஓகே, நிதிஷ் அரவிந்த் வந்து செகண்ட் ஆன்சர் சூஸ் பண்ணியிருக்காரு. எந்த ஆன்சர் சொன்னவங்களுக்கு ஜாப் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறத நீங்க சும்மா ஜஸ்ட் சேட் பண்ணீங்கன்னா போதும் எனக்கு. ஃபர்ஸ்ட் ஆன்சரா, செகண்ட் ஆன்சரா, தேர்ட் ஆன்சரா? சந்தோஷ் இஸ் கோயிங் டு பி தி ஃபர்ஸ்ட் ஆன்சர், ரைட்? தென் மதுமிதா செகண்ட். ஓகே. சபரி கணேசன் 2B. ஓகே. பிரியதர்ஷினி 2. பவன் 1. ஓகே. ஸோ எல்லாருமே சூசைட் கேட்டகரியை மட்டும் எடுத்திருக்கீங்க. ஓகே. அப்புறம் 2-3 பேர் ஃபர்ஸ்ட் ஆன்சர், ரைட்?
Okay, fine. Third answer, Kamal Raj, Haripriya. Okay. Third, sir. Okay, fine. Okay. ஓகே போதும் போதும். ஓகே ஃபைன். தேர்ட் ஆன்சர் சப்போர்ட் பண்ணவங்க மட்டும் உங்களை நீங்க அப்ரிஷியேட் பண்ணிக்கிங்க. தங்கச்சி அக்காவை கொண்டிருக்கலாம், அப்பதான் திருப்பி அந்த பையன் கண்டலன்ஸ்க்கு வருவான்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா அந்த ஆன்சர் சொன்னவங்களுக்கு ஜாப் கிடைக்கல. ஓகேவா? அந்த ஆன்சர் சொன்னவங்களுக்கு ஜாப் கிடைக்கல. எந்த ஆன்சர் சொன்னவங்களுக்கு ஜாப் கிடைச்சது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொன்னவங்களுக்கு தான் ஜாப் கிடைச்சது. அதாவது திஸ் இஸ் அன் ஆக்சிடென்ட் கேட்டகரி. ஓகேங்களா? அப்ப ஏன் சார் செகண்ட் ஆன்சர் இவ்வளவு பேர் நாங்க சொல்லியிருக்கோம், ஏன் செகண்ட் ஆன்சருக்கு வந்து வேலை கிடைக்கல அப்படின்னா லெட் மீ எக்ஸ்பிளைன். செகண்ட் அண்ட் தேர்டுக்கு ஏன் கிடைக்கல அப்படிங்கறது நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆன்சருக்கு ஏன் கிடைச்சதுங்கிற ரீசன் நான் சொல்லிடுறேன். எதுக்காக இது சொல்றேன் அப்படின்னா நம்மளோட டாபிக் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் வருது இல்லையா? ஸோ அதனாலதான் எம்என்சியோட ஸ்ட்ரைக்காலஜிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து இட்ஸ் அ பேசிக் நேச்சர், ரைட்? திஸ் இஸ் அன் ஆக்சிடென்ட் கேட்டகரி. ஒன்று யதார்த்தமா எதிர்பாராம விதமா நடக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம். திஸ் இஸ் நேச்சர், இது ஓரியன்டா வரலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால திஸ் இஸ் அன் ஆக்சிடென்ட் கேட்டகரியை செலக்ட் பண்ணாங்க. நான் ஆரம்பத்திலேயே சொன்னது இட்ஸ் சைக்கலாஜிக்கல் டெஸ்ட்னு சொன்னேன். அதே மாதிரி செகண்ட் ஆன்சருக்கு ஏன் சார் வேலை கிடைக்கல அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனி ஒரு இன்டர்வியூ போறீங்க, இந்த மாதிரி ஒரு பதில் கேள்வி கேட்குறாங்க, யூ கேன் சேயிங் தட் ஆன்சர் சூசைடுங்கிற ஒரு கேட்டகரியை சொல்றீங்க. த கம்பெனி வில் திங்க், ஒருவேளை நான் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக கொடுத்தா, ஸோ வி ஆர் கோயிங் டு பி ஐடி சாஃப்ட்வேர் கம்பெனியே எடுத்துக்கலாம். இஃப் ஐ கிவ் த ஒர்க் ப்ரெஷர் ஹை, ஒரு ஒர்க் ப்ரெஷர் நான் அதிகமாக கொடுக்குறேன், ஜாப் அதிகமாக வேலை அதிகமாக உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா சூசைட்லாம் பண்ண மாட்டீங்க, சொல்லாம கொல்லாம வேலை நின்றுவீங்களா? அப்போ அந்த இடத்துல என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் பாதிக்குதா, என்னோட ப்ராஜெக்ட் பாதிக்குதா, உங்க மேல வச்சிருங்க அந்த டைம் லிமிட் எல்லாமே மாறுதா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் என்ன பண்ணாங்கன்னா செகண்ட் ஆன்சர், அதாவது சூசைட் அப்படிங்கிறது அந்த மாதிரி விஷயம் வரும். தேர்ட் ஆன்சர் வந்து ஏன் சார் கிளாப் பண்ண அப்ரிஷியேட் பண்ண சொன்னீங்க, பட் ஏன் கிரியேட்டிவிட்டி, சரிங்களா? ஆனா ஒரு பப்ளிக் இன்டர்வியூல போய் நீங்க உட்கார்ந்துட்டு இந்த மாதிரி பேசுறப்போ the people will think, okay, the people will think, HR என்ன நினைப்பாங்கன்னா இப்பவே நீ இப்படி யோசிக்கிறியே, ஓகே, உன்னை கம்பெனிக்குள்ள விட்டா என்ன வேணாலும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்ல அவங்க வந்துருவாங்க. ஸோ அதனாலதான் நீங்க உங்களுக்கு 1000 ஆன்சர் தோணுனாலும் ஓகேவா, நீங்க கொடுக்கக்கூடிய ஆன்சர் ஒரு பாசிட்டிவ் வேல இருக்கணும். ஸோ அதனால கொஞ்சம் அந்த மாதிரி திங்க் பண்ணுங்க. இப்ப நான் கேட்ட இந்த கேள்வி வந்து இட்ஸ் லைக் ஒரு எம்என்சி கம்பெனில கேட்கப்படுற கேள்வி. இதுக்கு வந்து நான் கேரக்டர் கொடுத்தேன், பட் அங்க வந்து உங்களுக்கு ஏபிசிடி எக்ஸ்வைசெட் இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா? உங்களை சைக்கலாஜிக்கலா டெஸ்ட் பண்ற கொஸ்டின்ஸ். ஸோ அந்த டைம்ல மட்டும் கொஞ்சம் கான்சியஸா இருந்துக்கங்க, சரிங்களா? ஸோ நம்ம நல்லா சொல்லணும் அப்படிங்கறதுக்காக நெகட்டிவிட்டி ஆன்சர்ஸையும் உள்ள கொண்டு வந்தீங்க அப்படின்னா இட் வில் பி நெகட்டிவ் ஃபார் யூ. ஸோ அதனால சொன்னேன். ஸோ உங்களோட பாசிட்டிவிட்டி மட்டும்தான் ஆன்சரா அந்த இடத்துல டெலிவரி ஆகணும். ஓகே ஃபைன், ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம செஷனுக்குள்ள போலாமா? ஸோ ஐ கேன் ஷேர் மை பிபிடி நவ். ஸோ ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கான்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க. Everybody can visible my screen, ma? Yes, sir. Fine. So career choice. Okay, fine. Thank you, ma. Career choice made easy. Okay, fine. So முதல்ல இமேஜ். இப்போ நான் வந்து இங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே ஒரு இமேஜ் ஓரியன்டா தான் இருக்குங்க, சரிங்களா? நிறைய ஸ்லைட்ஸ் போட்டு பாயிண்ட்ஸா கண்டென்ட் போட்டெல்லாம் உங்ககிட்ட சொன்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஓகேவா? நான் ஒரு படம் இமேஜஸ் மட்டும்தான் ஸ்லைட்ஸ்ல வரும், மட்டும்தான் இருக்கும். அதை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். அதுக்காக ஸோ இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா கேரியர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இப்ப நம்ம படிக்கிறதுக்கு விஷயம் இருக்கிறது. கேரியரை நோக்கி போறது தான், நம்ம கேரியரை டெவலப் பண்றதுக்காக தான் நம்ம இவ்வளவு தூரம் படிச்சுட்டு இருக்கோம், கரெக்டா? ஸோ எனக்கு தெரிஞ்சு ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கக்கூடிய லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா the learning achievement skills box, இது எல்லாமே வந்து
நான் சொல்றேன் நீங்க எல்லாமே இதை அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னு நான் சொல்றேன். நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? லேர்னிங், அச்சீவ்மெண்ட், ஸ்கில்ஸ், ஒர்க்ஸ் அப்படிங்கிற இந்த சைட்ல இருக்கிற நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே வந்து நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னு நான் சொல்றேன். எஸ் ஆர் நோ? சொல்லுங்க ஸ்டூடெண்ட்ஸ், எஸ் ஆர் நோ? சொல்லுங்க, எஸ் ஆர் நோ? நோ சார். லெட் மீ எக்ஸ்பிளைன் நவ். ஓகேவா? ஸோ லேர்னிங் ஸ்கில் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே டெவலப் ஆயிரும். சரிங்களா? ரெண்டாவது உங்களோட ஸ்கில், ஒர்க், உங்களோட அச்சீவ்மெண்ட் இது எல்லாமே வந்து நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்க. எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஹவு மெனி இயர்ஸ் யூ ஆர் ஸ்பெண்ட் ஃபார் யுவர் எஜுகேஷன்? இப்போ வரைக்கும் எவ்வளவு வருஷம் எஜுகேஷனுக்காக ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க? எல்கேஜில இருந்து இப்போ வரைக்கும் நான் கேட்குறேன். ஹவு மெனி இயர்ஸ் ஸ்பெண்ட் ஃபார் யுவர் எஜுகேஷன்? ஸ்டடீஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்காக எவ்வளவு வருஷம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க உங்க லைஃப்ல? 15 years. ஹவு கிரேட் யூ ஆர். 15 வருஷம். ஸோ அதே ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ், ரைட்? அந்த 15 வருஷத்துல நீங்க படிச்ச விஷயங்கள், பார்த்த விஷயங்கள், இவ்வளவு தூரம் ஒரு நல்ல காலேஜுக்குள்ள 17 years, எனிவே 15 or 17, whatever it is, you are spent for it, right? ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்கல்ல? அதெல்லாம் உங்களோட ஒர்க் எஃபெக்ட், உங்களோட ஸ்கில்ஸ், உங்களோட அச்சீவ்மெண்ட், அது பண்ணணுங்கிற வெரி அந்த லேர்னிங் ஸ்கில் இதெல்லாம் எப்படி வந்தது? ஸோ இதெல்லாம் வந்து உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் ஓரியன்டா பார்க்குறப்போ ஒரு 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் நீங்க இப்போ வரைக்கும், ரைட்டா? அது மட்டும் இல்லாமல் கரெக்டான காலேஜ் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ எக்ஸ்ட்ராவா காலேஜ் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, இந்த சைடில் இருக்கக்கூடிய அச்சீவ்மெண்ட், ஸ்கில், ஒர்க், லேர்னிங் வந்து இன்னியும் வந்து அப்கிரேட் பண்ண போறாங்க உங்களைய. ஃபைன், புரியுதுங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த சைட் பார்ட் இஸ் ஓவர். ஓவர்னா அப்கிரேட்ல இருக்கீங்க, நீங்க அப்டேட் பண்ண போறீங்க, இன்னியும் அப்டேட் பண்ணி உங்களை இன்னியும் மோல்டு பண்ண போறாங்க. ஸோ உங்களோட ஒர்க், இந்த கேரியருங்கிற விஷயத்தை அச்சீவ் பண்றதுக்கு நீங்க பண்ணக்கூடிய வேலைகள், நம்ம சைட்ல இருந்து நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, விஷன், உங்களோட குறிக்கோள், விஷன் எதை நோக்கி நான் போறேன் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுங்க. முதல்ல எந்த விஷன் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதை ஆம்பிஷனா எடுங்க. அதை நான் பண்ணியே தீருவேன் அப்படிங்கிறது உங்களோட ஆம்பிஷனா இருக்கணும். அதுக்கு உண்டான பிளான், என்ன பிளான் நான் பண்ண போறேன், அந்த விஷனை அடையறதுக்கு, என்னோட ஆம்பிஷனை நான் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு நான் என்ன பிளான் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட மோட்டிவேஷன். என்னை பொறுத்தளவுக்கு நீங்க எல்லாருமே ஆல்ரெடி மோட்டிவேட்டட் தான். ஏன்னா ஒரு 15 வருஷம் எஜுகேஷனை நீங்க கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னா, மோட்டிவேஷன் இல்லாம உங்களை நீங்க மோட்டிவேட் பண்ணாம எப்படி இருந்தாலும் இவ்வளவு தூரம் வர முடியாது. புரியுதுங்களா? நிறைய பேர் பாதியிலே போயிருப்பாங்க. பிகாஸ் இன்னொருத்தர் சொல்லி மோட்டிவேட் பண்ணி பண்ணி கொண்டு வந்திருந்தாலும், நீங்க செல்ஃப் மோட்டிவேட்டடா இருந்தால் மட்டுமே தான் இது சாத்தியமாச்சு. 17 வருஷம் 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எஜுகேஷன்ல. ஓகேங்களா? இன்னும் நீங்க எடுத்துட்டு போற ஸ்டடீஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ண போறது எல்லாமே நீங்க உங்களை மோட்டிவேட் பண்ணதுனால தான் நடக்கும். இப்ப நீங்க ஒரு ஜாப் சூஸ் பண்ணி போனாலும் சரி. ஸோ அப்புறம் எதுக்கு சார் நீங்களா பேசுறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். பிகாஸ் நாங்க எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு நாங்க ஷேர் பண்ண போறோம். ஓகேங்களா? இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னோட பாசிட்டிவ் திங்ஸ், பாசிட்டிவ் விஷயங்களும் நெகட்டிவ் விஷயங்களும் நான் பார்த்தது நடந்திருக்கும் என் லைஃப்ல. ஸோ நான் ஒரு கார்பரேட்ல இவ்வளவு தூரம் உட்காந்து உங்ககிட்ட நான் பேசுறேன் அப்படின்னா, வெறும் கண்டென்ட்டை மட்டும் சொன்னா பத்தாது. we want to share our experience. அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும். எங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் எந்த அளவுக்கு இருந்தது நாங்க படிச்ச காலத்துல, அப்போ நாங்க வந்து எப்படி வெளியே வந்தோம், அதை விட்டு எப்படி ஒரு நெகட்டிவ் விஷயத்துல இருந்து எப்படி பாசிட்டிவா நாங்க உள்ள வந்தோம், how we are molded,
இது எல்லாமே வந்து எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். பிகாஸ் இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் த கார்பரேட் கல்ச்சர், எம்என்சி கல்ச்சருக்குள்ள என்ட்ரு ஆகிறப்போ நீங்க சூஸ் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கட்டும், நீங்க சூஸ் பண்ண போற உங்க கேரியரா இருக்கட்டும், எல்லாமே நீங்க டிசைட் பண்றது மாதிரி தான் இருக்கணும். அதுக்கு உண்டான விஷயத்துக்காக தான் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை, நாங்க பட்ட கஷ்டங்கள் நீங்க படக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி செமினார்ஸ் செஷன்ஸ் எல்லாமே காலேஜ் அரேஞ்ச் பண்றாங்க. ஏன்னா நாங்க படிக்கிற காலத்துல எல்லாம் வந்து ஒரு மாசத்துக்கே ஒரு செமினார் தான் கொடுப்பாங்க. மாசத்துக்கே ஒரு செமினார். அதுவும் நாங்கெல்லாம் வந்து அப்பெல்லாம் எங்களுக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போயிடுவோம். பட் வென் வி கேம் அவுட் ஆஃப் எஜுகேஷன், டிகிரி முடிச்சுட்டு வெளியே வரப்பதான் we will realize it. So how many things we wasted it. எவ்வளவு விஷயத்த நான் வேஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. ஸோ அந்த தப்பை நீங்க பண்ணிடாதீங்க அப்படிங்கறதுக்காக தான் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் நீங்க சேஃபா இருக்கணுங்கிறதுக்காக தான் காலேஜ் இந்த மாதிரியான எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு உங்ககிட்ட பேச வைக்கிறாங்க. ஸோ எந்த செமினார் இருந்தாலும் தயவு செஞ்சு அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? எனிதிங் இட் வில் பி ஹெல்ப் டு யுவர் ஃபியூச்சர். உங்க கேரியருக்கு அது ஒரு ஸ்டெப்பா கண்டிப்பா ஒரு சின்ன 0.9% ஆச்சு ஒரு வேல்யூபிளா இருக்கும். ஓகேங்களா? ஃபைன். ஸோ திஸ் இஸ் மோட்டிவேஷன். ஓகே, ஸோ மோட்டிவேஷன்ங்கிறது நீங்க மோட்டிவேட் ஆயிட்டீங்க. ஃபைன். நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பாத்தீங்க அப்படின்னா ஜாப்னு ஒரு விஷயம் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் கேரியர் அண்ட் ஜாப்? ஜாபுக்கும் கேரியருக்கும் என்ன டிஃபரன்ஸ்மா? எனிபடி? ஜாப்னா என்ன, கேரியர்னா என்ன? இல்ல ரெண்டு ஒண்ணு தானா? சொல்லுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஜாப்னா என்ன, கேரியர்னா என்ன? உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஜாப் அண்ட் கேரியர்? கேரியர்னா என்ன, ஜாப்னா என்ன? இல்ல ரெண்டு ஒண்ணு தானா? எனி ஒன் ஆன்சர். சொல்லுங்க ஸ்டூடெண்ட்ஸ். கேரியர் என்ன, ஜாப்னா என்ன? வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் கேரியர் அண்ட் ஜாப்? Anyone please? தானே இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ். சார், ஜாப் இஸ் டூயிங் சம் ஒர்க் ஃபார் மணி, கேரியர் மீன்ஸ் லாங் டர்ம் கோல். பவன், ஓகே, குட், நைஸ் திங், தேங்க்யூ. ஸோ பவன் சொல்லியிருக்க ஜாப் இஸ் அ ரோல் இன் அ கேரியர். சவுந்தர், ரைட், குட். சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லட்டுமா? ஜாப்னா என்ன, கேரியர்னா என்ன அப்படின்னா, ஜாப்னா நீங்க இன்னொருத்துல வேலைக்கு போவீங்க. கேரியர் அப்படின்னா நீங்க இன்னொருத்தருக்கு வேலை கொடுப்பீங்க. Got it? ஜாப்னா நீங்க இன்னொருத்தர்கிட்ட வேலைக்கு போவீங்க. கேரியர் அப்படின்னா you will provide a job. That means you are become an entrepreneur to create a job opportunity for your freshers. ஒரு ஓனர் ஆஃப் த கம்பெனியா கூட நீங்க இருக்கலாம். ஸோ இதுதான் உங்களோட கேரியருக்கும் ஜாபுக்கும் உண்டான சிம்பிள் டிஃபரன்ஸுங்க. சரிங்களா? ஸோ அப்போ ஏன் சார் ஜாப் வந்து சொல்றீங்க? அப்போ கேரியர் பத்தி நீங்க சொல்லிட்டீங்களா அப்படின்னா, ஜாபுங்கிறது ஃப்ரெஷராக எடுத்தோடனே நம்மளை நம்பி யாரும் பிஸ்னஸுக்கு பணம் தர மாட்டாங்க. ஒன் திங். செகண்ட் திங், நீங்க எந்த ஃபீல்டை சூஸ் பண்ணியிருக்கீங்கிறத பார்த்துட்டு அந்த ஃபீல்டில் யூ வாண்ட் டு மேக் எக்ஸ்பீரியன்ஸ் யுவர் செல்ஃப். எஜுகேஷனில் நீங்கள் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனீங்களோ அதே மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுற ஃபீல்டு எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, இட்ஸ் ஐடி ஆர் ஐடி, எனி திங், எந்த ஃபீல்டுக்குள்ள நீங்கள் என்ட்ரு ஆகினாலும் அதுக்கு உண்டான எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணால் மட்டும்தான் யூ கேன் அச்சீவ் யுவர் கேரியர். உங்களோட விஷனை நீங்கள் பிடிக்க முடியும். ஸோ அதனால ஜாபுங்கிறது ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல இடம் உங்களோட கேரியருக்கு.
ஸோ அதனால ஜாப் போறது முக்கியமா நீங்க பார்த்து தான் ஆகணும். சரிங்களா? அப்பதான் உங்களை நீங்க மோல்ட் பண்ணிக்க முடியும். இத்தனை நாள் நீங்க எஜுகேஷனிஸ்ட், அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டகரியில இருந்திருக்கீங்க. when you are entered into the job, you are a employee. After, you are going to be a employer அப்படின்னு சொல்லுவாங்க. தொழிலாளியிலிருந்து தொழில் அதிபரா நீங்க மாறுவீங்க. So that is called the career and job difference, right? Okay. This is a career decision making model. உங்களோட கேரியரை நீங்க எப்படி டிசைன் பண்ணணும், டெசிஷன் எடுக்கிறதுக்கு எப்படி கரெக்டான விஷயம், நான் இப்ப எடுத்திருக்கிற விஷயம் கரெக்டா அப்படின்னு எனக்கு எப்படி சார் தெரியும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்க இந்த 4 மெத்தடை உங்க லைஃப் லாங் ஃபாலோ பண்ணியே ஆகணும். அப்பதான் உங்களோட கேரியரை நீங்க கரெக்டான சூஸ் பண்ணி எடுத்துட்டு போயிருக்கீங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். This is first one is self assessment. Self assessment அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களை நீங்க முதல்ல செக் பண்ணணும், அசஸ் பண்ணணும். உங்களுக்கு என்ன வரும், உங்களுக்கு என்ன விஷயம் தெரியும் அப்படிங்கிறத செல்ஃப் அசஸ்மெண்ட் நீங்க எடுத்துக்கணும். ஓகேங்களா? திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் நீங்க எதுல ஸ்பெஷலைஸ்டா இருக்க போறீங்க, நீங்க எதுல உங்களுக்கு எந்த திறமை இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதை முதல்ல செல்ஃப் அசஸ்மெண்ட், உங்களோட டெஸ்ட்டை நீங்க முதல்ல நீங்க எடுக்கணும். அதுக்கப்புறம் யூ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் இட். எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் வெளியே. இப்ப எனக்கு ஒரு டேலண்ட் இருக்கு அப்படின்னா எனக்குள்ளேயே வச்சிருந்தேன்னு வைங்களேன், அது எனக்குள்ளேயே தான் இருக்கும். ஐ வாண்ட் எக்ஸ்ப்ளோர் இட். வெளியே யார்கிட்டயாவது நான் சொல்லணும், எனக்கு இந்த மாதிரி இதுல கான்ஃபிடென்ட் இருக்கு, ஐ கேன் டூ இட், ஹேவிங் அ டேலண்ட் ஆன் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணாதான் மற்றவங்களுக்கு தெரியும். நீங்க சொன்ன இப்ப இருக்கிற சினாரியா பிரகாரம் உங்களுக்கு ஒரு திறமை இருக்கு அப்படின்னா நீங்க வெளியே சொன்னால் மட்டுமே தான் அது வெளியே எடுத்துட்டு வர முடியும். பிரிங் அவுட், எக்ஸ்ப்ளோர் இட். தட் இஸ் கால்ட் எக்ஸ்ப்ளோரேஷன். Third one is decision making. What is the decision making? இப்ப நீங்க பண்ற விஷயம் கரெக்டான விஷயமா, என்னோட விஷன் ஆம்பிஷனை இதை நோக்கி நான் செயல்படுத்தலாமா, என் கேரியரை இதுல கொண்டு போகலாமா அப்படிங்கிறத டெசிஷன் மேக் பண்ணணும். அப்போ 100%, 100க்கு மேல கூட இருக்கலாம். அப்படி கான்ஃபிடென்ட் லெவல் 100க்கு மேல இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா உங்க டெசிஷனை நீங்க மேக் பண்ணிக்கலாம். 0.1%. ஓகே, 0.1%. if you having any doubts on it, ஒரு புள்ளி ஏதாவது உங்க டெசிஷன் மேக் பண்றப்போ 100க்கு 1 பாயிண்ட், 99.9 வரைக்கும் இருந்து அந்த ஒரு பாயிண்ட் எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னா you can just take your guidance from your well-wisher. well-wisherனா யாரு? உங்களுக்கு மேல பாத்துக்கிறவங்க, அப்பா அம்மாக்கு அப்புறம், ஆஃப்டர் த பேரண்ட்ஸ், ஹூ வில் அவர் பெஸ்ட் வெல்விஷர் அப்படின்னா உங்களோட ஸ்டாஃப் மெம்பர்ஸ் மட்டும்தான், உங்க ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் மட்டும்தான், உங்க ப்ரொஃபசர்ஸ் மட்டும்தான். ஏன் அப்படின்னா உங்களை விட அப்பா அம்மாவோட விஷயம் காலேஜ் அனுப்புறதோட சரி, அதுக்கப்புறம் உங்களை மோல்டு பண்ணி மாடல் பண்ணி உங்களோட ஒர்க் அவுட்ஸை எடுத்து எல்லா வேலைகளும் செய்யக்கூடிய அவங்களுக்கு தான் உங்களுக்கு ஒரு டவுட் வரப்போ கரெக்டா கிளியர் பண்ணி உங்களோட விஷயத்தை கரெக்டா பிளான் பண்ணி கொண்டு போகக்கூடிய ஒரே வெல்விஷர்ஸ் உங்க ஸ்டாஃப் மெம்பர்ஸ், ப்ரொஃபசர்ஸ், ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் மட்டும்தான். ஸோ கைண்ட்லி நோட் இட் அவுட். சரிங்களா? 0.1%. நான் எடுத்துட்டு போற என்னோட டெசிஷன் கரெக்டா கான்ஃபிடென்ட் இல்லை, எனக்கு 1% கூட டவுட்டா இருக்கு, 1% இருந்தாலும் தயவு செஞ்சு யூ கேன் டேக் யுவர் கைடன்ஸ் ஃப்ரம் யுவர் வெல்விஷர்ஸ். தட் இஸ் யுவர் ப்ரொஃபசர்ஸ், ஃபேக்கல்டிஸ். They will give a good guidance to you. They will make your decision make model like whatever you like it. அந்த மாதிரி அவங்க மேக் பண்ணி கொடுப்பாங்க, இப்படி எடுத்துட்டு போ, இது இன்னும் எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலதான் டெசிஷன் மேக்கிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தென் யூ கம் டு த ஆக்ஷன். ஒரு விஷயத்த நான் டெசிஷன் எடுத்துட்டேன், இதை நோக்கி தான் நான் போறேன் அப்படிங்கிறத கான்ஃபிடென்டா டெசிஷன் எடுத்துட்டேன்னா தென் யூ கம் டு த ஆக்ஷன். ஒர்க் அவுட்ஸ் பண்ணுங்க, அதுக்கு உண்டான விஷயங்கள் உங்களோட இதை வெளியே கொண்டு வந்துட்டே இருங்க. அது என்னவா இருந்தாலும் இருக்கலாம். நீங்க நாளைக்கே ஒரு ஆப் டெவலப்பரா இருக்கலாம், ஒரு பைத்தான் டெவலப்பரா இருக்கலாம், சோஷியல் மீடியா அனலிஸ்டா கூட இருக்கலாம். யூ கேன் கிரியேட் யுவர் திங்ஸ்.
ஆனா டெசிஷன் மேக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அப்படியே இருந்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். யூ வாண்ட் டு டேக் த ஆக்ஷன். நீங்க வெளியே வந்து ஒர்க் பண்ணியே ஆகணும். அப்பதான் வந்து உங்களோட ஒர்க் அவுட்ஸ், உங்க கேரியர் டெசிஷன் மேக்கிங் மாடலுக்கு இந்த ஸ்டெப்ஸ் மட்டும்தான் ஹெல்ப் பண்ணும். அதனால தான் இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். The first one is self assessment, second one is exploration, third one is decision making, fourth one is action. Got it, ma? Choose your path. ஓகேங்களா? இதுல இந்த இமேஜ்ல உங்களுக்கு என்ன தெரியுது ஆக்சுவலா? சார் ரோடு இருக்கு, மலை இருக்குன்னு சொல்லாதீங்க. ஸோ நம்ம கண்டென்ட் பிரகாரம் இதுல என்ன தெரியுது உங்களுக்கு? What are the things you can see visible in this image? சொல்லுங்க. நான் காட்டியிருக்கிற அந்த இமேஜ்ல உங்களுக்கு என்ன தெரியுது? சூஸ் யுவர் பாத் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? இதுல என்ன தெரியுது? என்ன வாட் யூ கேம் டு நோ? இப்போ இவ்வளவு நேரம் நம்ம பேசணும் இல்லையா? அந்த கண்டென்ட்டுக்கும் இப்ப நான் இங்க காட்டியிருக்கிற இமேஜுக்கும் ஒரு விஷயம் சேர்ந்துருக்கு. வாட் இஸ் த திங்ஸ் யூ கேன் see now in this image? இந்த இமேஜ்ல உங்களுக்கு என்ன தெரியுது ஆக்சுவலா? சார் ரோடு, ரோடு, மலைகள் பின்னாடி இது அதெல்லாம் இருக்குன்னு சொல்றீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. என்ன சொல்ல வராங்க இந்த இமேஜ்ல? மேக் அ டெசிஷன். ஓகே, பிரதீப் மேக் அ டெசிஷன் சொல்லியிருக்காங்க. ஓகே ஃபைன். தென் choose our path. Okay, fine. Choose your own path, right? So இதுல என்ன ஒரு விஷயம் சொல்ல வருது அப்படின்னா நானே சொல்லிடுறேன். நீங்க எல்லாருமே ட்ரை பண்ணியிருக்கீங்க, இது எல்லாமே கரெக்ட் தான். இந்த வழியில எந்த ஒரு ஸ்பீட் பிரேக்கரோ ஸ்ட்ரகிளோ எதுவுமே கிடையாது. பாத்தீங்களா? இட்ஸ் அ பியூர் பிளைன் ரோட், ரைட்? ஸோ உங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே சைட்ல தான் ஒதுங்கி நிக்குது. தட் இஸ் ரோட்ஸ், ரைட்? ஆனா உங்களோட பாத்துல எந்த ஒரு ஸ்ட்ரகிளுமே இல்லை. ஸோ காரணம் என்ன அப்படின்னா, நாங்க சொன்ன அந்த ஸ்டார்டிங் பேஜ்ல கேரியர் டெசிஷன் மேக்கிங் மாடல், உங்களோட கேரியர், ஜாப், அந்த ஸ்கில்ஸ் இது எல்லாமே கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, அது ஒரு டெசிஷன் மேக் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, டெஃபினெட்லி இன் யுவர் லைஃப், இன் யுவர் பாத், தேர் இஸ் நோ ஸ்ட்ரகிள் ஸ்பீட் பிரேக்கர். இட்ஸ் அ பியூர்லி பிளைன் ரோட் மட்டும் நீங்க பார்ப்பீங்க. உங்க ஸ்ட்ரகிளே இருக்காத உங்க லைஃபை நீங்க ஈஸியா எடுத்துட்டு போகலாம். இனி எடுக்காதவங்களும் உங்களோட செல்ஃப் அசஸ்மெண்ட், எக்ஸ்ப்ளோரேஷனை, டெசிஷன் மேக் பண்றதெல்லாம் இன்னையில இருந்து நச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. அதை நோக்கி செயல்படுங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த விஷயங்கள் சொல்லியிருக்கு. ஓகே ஃபைன். ஸோ அடுத்தது ஐடியோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கு, எந்த மாதிரியான ஒர்க் அவுட்ஸ் ரிலேட்டடா ஐடி கம்பெனி வந்து எப்படி பாக்குறாங்க அப்படிங்கறத முதல்ல, அதுக்கப்புறம் இப்ப நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சோ இப்ப ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஏதாவது டவுட் இருந்தா இப்ப கேளுங்க. நோ சார், ரைட், ஓகே. ஓகே, கிளியர்? ஓகே. ஸோ ஐடி இண்டஸ்ட்ரி, நீங்க எல்லாருமே ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், எத்தனை பேர் சாஃப்ட்வேர் டெவலப்பரா போலாம், ஐடில போலான்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்க? சாஃப்ட்வேர் டெவலப்பராவோ சாஃப்ட்வேர் இன்ஜினியராவோ யாரெல்லாம்? பிரதீப், ஹரி பிரசாத், ஓகே. ரெண்டு பேர் தானா? 100 மெம்பர்ஸ்ல 2 பேர் மட்டும்தான் சொல்லியிருக்கீங்க. ஓகே, பவன், லோகேஷ், ரமேஷ், ரைட். வாவ், குட். ஓகே, ஃபைன் ஃபைன் ஃபைன், தேங்க்யூ. பரவாயில்ல, இவ்வளோ பேர் அதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க. கரெக்ட். ஸோ யாருக்கெல்லாம்
கோடிங் கஷ்டமா இருக்கு படிக்கிறதுக்கு? நான் கோடிங் படிக்கிறதுக்கு ஈஸியான மெத்தட் நான் சொல்லித்தரேன். என்ன டெக்னாலஜியா இருந்தாலும் நான் சொல்ற டிப்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு வாரத்துல நீங்க எல்லா டெக்னாலஜியும் ஈஸியா படிச்சிடலாம். ஓகே சார். ஓகே, ஒரு கோடிங் படிக்கணும் அப்படின்னா எந்த டெக்னாலஜியா இருந்தாலும் சரி, ஒரு கோடிங் படிக்கிறதுக்கு, ஒரு டெக்னாலஜியை படிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு 3 டிப்ஸ் சொல்றேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன், எதுக்கு, எப்படி, இந்த 3 விஷயம் நீங்க எந்த ஒரு டெக்னாலஜியை படிக்கிறதுக்கு முன்னாடியும் இதை மைண்ட்ல வச்சுக்கணும். ஏன், எதுக்கு, எப்படி. திஸ் இஸ் அ டிப்ஸ். இது என்ன சார் ஏன், எதுக்கு, எப்படி அப்படின்னா என்ன சார் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒரு டெக்னாலஜியை படிக்கிறப்போ முதல்ல எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துக்கலாம், சி எடுத்துக்கலாம். ஆஷ் சிம்பிள் எதுக்கு போடுறோம், ஐஓஸ்ட்ரீம் எதுக்கு போடுறோம், கர்லி பிரேசஸ் எதுக்கு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்றோம், எதுக்கு கமா கொடுக்குறோம், எதுக்கு இன்வெர்டட் கமாஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறத ஏங்கிற முதல்ல உங்களுக்கு தெரியணும். ஒரு டெக்னாலஜியை படிக்கிறதுக்கு நான் சொல்றேன், ஏன் இதுக்கு போடுறோங்கிறத முதல்ல தெரியணும். சரிங்களா? அது ஒன்று உங்களோட ஸ்டாஃப் மெம்பர்ஸ்கிட்ட கேட்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்க கூகுள் பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பா ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? எந்த டெக்னாலஜியா இருந்தாலும் சரி. சரிங்களா? அதுக்கப்புறம் எதுக்கு போடணும், ஏங்கிறது முதல்ல தெரிஞ்சிருச்சு. எதுக்காக போடணும் அப்படிங்கிறது, எங்க போடணுங்கிறது நமக்கு தெரியணும். அங்க போறதுன்னா எப்படி போடுறது, புரியுதுங்களா? அதான் ஏன், எதுக்கு, எப்படி அப்படிங்கறத சொல்றாங்க. ஏங்கிறது முதல்ல நமக்கு எதுக்குன்னு தெரியணும், அப்புறம் எதுக்காக நம்ம பண்ணணும்னு தெரியணும், எப்படி போடணும், எந்த இடத்துல போடணுங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ ஒரு டெக்னாலஜியை படிக்கிறப்போ இந்த மாதிரியா கேள்விகளை கேட்டு நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு உங்களோட ஃப்ரெஷ் மைண்ட், உங்க ஃப்ரெஷர்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ் மைண்டா தான் இருப்பீங்க. சரிங்களா? காலேஜ் படிக்கிற எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு கிரியேட்டிவிட்டி மைண்ட் இருக்கும். ஸோ அதுல ஃப்ரெஷ் மைண்டா இருக்கும். இப்படி படிக்க ஆரம்பிக்கிறப்போ நீங்க அந்த டெக்னாலஜியை பத்தியான எல்லா விஷயத்தையுமே நீங்க கத்துக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு தான் எந்தெந்த சிம்பிள்ஸ் எங்க போடணுங்கிறது தெரிஞ்சிருச்சு இல்லையா? அப்ப நீங்க நாளைக்கு ஒரு கோடிங் இன்னோவேட்டிவா பண்றப்போ நீங்களே கிரியேட் பண்ணிடுவீங்களே. ஸோ அதனாலதான் நிறைய பேத்துக்கு இது தெரியாதனாலதான் அவங்க மக்கப் பண்றாங்க, எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடுறாங்க, பட் ஜாப்ல ஃபெயில் ஆயிடுறாங்க. நிறைய பேத்துக்கு கிடைக்காம போறதுக்கு ரீசன் இதுதான். ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு டெக்னாலஜியை படிச்சீங்கன்னா, ஒரு டெக்னாலஜி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் தான். ஜாவாலாம் உங்களை ஒரு வாரத்தில் நீங்க முடிச்சிருவீங்க. இவ்வளவுதானா சார் அப்படின்னு சொல்லிடுவீங்க. அதே மாதிரி பைத்தானா இருக்கட்டும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸா இருக்கட்டும், மிஷின் லேர்னிங்கா இருக்கட்டும், டீப் லேர்னிங்கா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி பூமிங் டெக்னாலஜிஸ் எல்லாமே ஈஸியா நீங்க படிச்சிடலாம். ரொம்ப ஈஸியா படிக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஒரு டெக்னாலஜி நீங்க படிக்கணும். ஓகேங்களா? ஏன், எதுக்கு, எப்படி, இதை கரெக்டா மைண்ட் செட்ல வச்சுட்டு ஒரு டெக்னாலஜி கோடிங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்களே ஒரு கோடு எழுதலாம். ஒரு ப்ரோக்ராம் கொஸ்டின்ஸை பார்த்துட்டு நீங்களே ஆன்சர் நீங்களே ஓன் கோட் எடுத்து அவுட்புட் எடுக்கலாம். அந்த அளவுக்கு உங்க ஸ்கில் டெவலப் ஆயிரும். ஸோ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், சாஃப்ட்வேர் டெவலப்பரா மாறணும்னா என்ன குவாலிட்டி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? வாட் ஆர் த குவாலிட்டி ஃபார் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ்? என்ன குவாலிட்டி இருக்கணும்? Technical knowledge, then creativity, problem solving knowledge. Okay, then where? ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், சாஃப்ட்வேர் டெவலப்பரா நீங்க உள்ள போகணும் அப்படின்னா உங்களுக்கு மெயினா கோடிங் நாலேஜ், லாஜிக்கல் திங்கிங். ஜெயகாந்த் சொன்னார் பாருங்க, திஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். குட் ஜெயகாந்த். லாஜிக்கல் திங்கிங். நீங்க சொன்ன எல்லா விஷயமே நீங்க படிச்சிருவீங்க, பட் லாஜிக்கல் திங்கிங் இருந்தா மட்டும்தான் அவுட்புட்டை கொண்டு வர முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, லாஜிக்கல் திங்கிங்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு அவுட்புட்டுக்கு 50 லைன்லயும் கோடு போடலாம், 5 லைன்லயும் கோடு போடலாம்,
கம்பெனி யார் எடுத்துவான்? 50 லைன்ஸ் கோடர் எடுப்பானா 5 லைன்ஸ் கோடர் எடுப்பானா ஜாபுக்கு? Who will get the job? Absolutely 5 லைன் போடுறவன தான். ஏன்னா டைம் கன்சப்ஷன். ஸோ அந்த டைம் கன்சப்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு ப்ராஜெக்டை முடிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் கம்பெனி எதிர்பார்ப்பான். சரிங்களா? ஏன் வந்து நிறைய ஐடி கம்பெனிஸ்ல வந்து ஃப்ரெஷர்ஸ் எடுக்கிறாங்கன்னு தெரியுமா? வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் த திங்ஸ் வை த ஃப்ரெஷர்ஸ் ஆர் வாண்டட் ஃபார் ஐடி கம்பெனிஸ்? ஸோ நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ்னா நிறைய சேலரி கொடுக்கணும், அதனால எடுத்துட்டு ஃப்ரெஷர் கம்மியாக சேலரி கொடுக்கலாம், அதனால தான் ஃப்ரெஷர்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு இருக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னா உங்ககிட்ட கிரியேட்டிவிட்டி இருக்கும். ஃப்ரெஷர்ஸ் கிட்ட ஒரு ப்ராஜெக்டை நான் கையில கொடுத்தேன்னு வைங்களேன், ஒரு சின்ன ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் நீங்க எனக்கு ஃபில் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நான் வந்து ஒரு டெக்னிக்கலா நாலேஜ் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெஷருக்கு வந்து நான் கொடுக்குறேன். சரியா? அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அதே ப்ராஜெக்டை நான் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் கொடுக்குறேன், அவருக்கும் கொடுக்குறேன். சரிங்களா? நான் என்ன சொன்னனோ அதை மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் என்ன பண்ணுவாருன்னா பண்ணி கொடுப்பாரு. ஓகேங்களா? ஆனா ஃப்ரெஷர் என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை இன்னும் ஸ்மார்ட்டா அழகா கொடுப்பான். இது நேம், இது இமெயில், ஃபோன் நம்பர் இதுதான் சார் இருக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னா, இருந்தாலும் அதை வந்து இன்னோவேட்டிவா கொடுப்பாங்க. பார்த்தாலே பரவாயில்ல, இந்த டிசைனா இருக்கட்டும், அவங்க கொடுத்துருக்கிற அந்த சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி ஃபார்மேட் பண்ண விஷயனா இருக்கட்டும், அதோட அலைன்மெண்ட், கலர் பேக்ரவுண்டு, அந்த டைப்பிங் ஸ்டைலு, இது எல்லாமே வந்து ஒரு கிரியேட்டிவிட்டியா அந்த விஷயம் நமக்கு ஃபாஸ்டாகவும் வரும். அதே சமயம் இதே எக்ஸ்பீரியன்ஸ் நான் கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா ஒர்க் முடியும், ஆனா அதுல ஒரு இனோவேட்டிவ் இருக்காது. ஏன்னா பிகாஸ் தே எக்ஸ்பர்ட் ஆயிட்டாங்க, கொடுக்கறத மட்டும் தான் செய்வாங்க. நாளைக்கு நீங்க எக்ஸ்பர்ட் ஆனாலும் மேபி மாறலாம், அது நம்ம கையில இல்லை. பட் வென் யூ ஆர் ஃப்ரெஷர், ஸோ கார்பரேட் லைக் த கிரியேட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரம் யுவர் சைட். உங்ககிட்ட இருந்து எம்என்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிரியேட்டிவிட்டியா பார்ப்பாங்க. எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டா நீங்க ஒர்க் பண்ணி கொடுக்குறீங்க. 4 நாள் பண்ண வேண்டிய ப்ராஜெக்டை நீங்க 2 நாள் பண்ணி கொடுத்தாலும் அவங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. ஆனா அதே 20 நாள் எடுத்தீங்க அப்படின்னா யூஆர் அவுட் ஆஃப் த ஐடி. இதுதான் இப்ப இருக்கிற சினாரியோ. ஓகேங்களா? ஃபைன். அதனால உங்க ஸ்கில், நீங்க வந்து ஐடியை பொறுத்த அளவுக்கு இது படிச்சா நல்லது அது படிச்சா நல்லதெல்லாம் கிடையாதுங்க. டெக்னாலஜி வைஸ் நீங்க எந்த டெக்னாலஜி சூஸ் பண்ணாலும் வேகன்சி நிறைய இருக்கு ஐடில. பட் அப்டேஷன் இல்லை ஸ்டூடெண்ட் கிட்ட. இப்போ அதுதான் பிரச்சனை. அப்டேட்டடா நீங்க இல்லை. நீங்க எந்த டெக்னாலஜி, இப்போ ஆண்ட்ராய்டு எடுத்துக்கலாம், பிஹெச்பி எடுத்துக்கலாம், பைத்தான் எடுத்துக்கலாம், எல்லாமே படிக்கலாம். உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை அந்த டெக்னாலஜி எடுத்து ஃபுல் டெப்தா நீங்க படிக்கிறதுல எந்த ப்ராப்ளம் கிடையாது. பட் யூ வாண்ட் டு அப்டேட் இட். ஸோ அப்டேட்டடா இல்லாம இருந்தீங்க அப்படின்னா, ஏன்னா டெய்லி பேசிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய அப்டேஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. நீங்க எந்த டெக்னாலஜி சூஸ் பண்ணாலும் சரி, அந்த டெக்னாலஜியோட அப்டேஷன்ஸ் வந்து நீங்க பார்த்துட்டே இருந்தாதான், அதை நீங்க அப்டேட் பண்ணிட்டே இருந்தாதான் உங்க கேரியர் வந்து அப்டேட் ஆகும். இல்லைன்னு வைங்களேன், நீங்க எந்த இடத்துல நிக்கிறீங்களோ அதே இடத்துல நிப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் டைரக்ட் எக்ஸாம்பிளே சொல்றேனே, இப்போ நீங்க ஒரு 10,000 ரூபாய் சேலரியில உங்க கம்பெனி உங்க காலேஜ் கேம்பஸ்ல செலக்ட் ஆகி உள்ள போறீங்க, 20,000 வச்சுக்கலாம். 5 வருஷத்துக்கு அப்புறமும் ஒரு ஐடில இருந்து 20,000 வாங்குனீங்கன்னா த பீப்புள் வில் ட்ரஸ்ட் யூ. நீங்க ஒரு ஐடி பீப்புளான்னு ட்ரஸ்ட் பண்ணுவாங்களா? சத்தியமா மாட்டாங்க. 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் ஐடி. 1 வருஷம் முடிச்சுட்டு வந்தாலே they can earn 30 to 40. When you are experienced 5 years அப்படின்னா you can earn lakhs and lakhs. So that is the scopes are built in the IT industry. So that's only the many people are choosing the IT industry. Not only ITCT department மட்டும் கிடையாதுங்க, பிகாம் படிக்கிறவங்க கூட இப்போ ஐடிக்கு ட்ரை பண்றான். காரணம் என்னன்னா ஸ்கோப் இருக்கு, நம்ம நினைச்சதை சீக்கிரம் பண்ண முடியுங்கிற ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் இருந்துட்டா, லாஜிக்கல் திங்கிங் இருந்துட்டாலே போதுமே. ஓகே, ஈஸியா நம்ம எடுத்துட்டு போய்க்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் ஐடி வந்து உங்களை எதிர்பார்க்குறாங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போ என்ன டெக்னாலஜி சார் நான் படிக்கலாம், எது சார் இப்போ பூமிங் டெக்னாலஜியா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, top 10 technologies, that is IoT, Internet of Things, artificial and machine learning,
automation, voice technology, analytics, big data analytics. ரொம்ப ஹியூஜ் வேகன்சி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டிபார்ட்மெண்ட் அனலிட்டிக்ஸ். நாட் ஓன்லி பிக் டேட்டா, நிறைய அனலிட்டிக்ஸ் இருக்கு. பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் அனலிட்டிக்ஸ் இருக்கு, கூகுள் அனலிட்டிக்ஸ் இருக்கு, ஃபேஸ்புக் அனலிட்டிக்ஸ் இருக்கு, நிறைய அனலிட்டிக்ஸ் டைப்ஸ்ல இருக்கு. அதுக்கப்புறம் சைபர் செக்யூரிட்டி அண்ட் virtual reality. What is the virtual reality அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, the virtual reality is one second students. Hello. Yes students. ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி வைஸ் வந்து நிறைய நம்ம வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா, ஃபைன். இப்போ நான் வந்து ஒரு ஐடி கம்பெனிக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகிறப்போ நெட்டல் சொல்யூஷன் கம்பெனி, எங்களோட கம்பெனி என்டிஎஸ்ல இருந்து நான் உங்களுக்கு சொல்ல விஷயம் என்ன அப்படின்னா, என்டிஎஸ்ஸை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளை பற்றி யாருக்கெல்லாம் தெரியும்? who are having things like software development life cycle? ஒரு ஐடி கம்பெனிக்குள்ள போறப்போ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளை பற்றி யாருக்கெல்லாம் தெரியும்? நோ ஐடியா சார். ஓகே, நோ சார். ஓகே, ஃபைன், ரைட். ஸோ ஒரு ஐடி கம்பெனியில் நம்ம உள்ளே போகிறப்போ நான் எப்படி வந்து ஒரு டெக்னாலஜி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு சொன்னனோ அதே மாதிரி நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எஸ்டிஎல்சி, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள்.
ஒரு ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள என்டர் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த விஷயத்த தெரிஞ்சிருக்கணும். அதோட ஸ்கிரீன் நான் உங்களுக்கு இப்ப ஷோ பண்றேன். 1 செகண்ட். Got it? This is software development life cycle scenario. சரிங்களா? ஒரு ஐடி கம்பெனில ஒரு ப்ராஜெக்ட் எப்படி உள்ள வருது, எப்படி வெளியே போகுது அப்படிங்கிறத நீங்க இது மூலியமா தான் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? Got it? சரி. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா ஸ்டார்ட் வித் கஸ்டமர் அண்ட் எண்ட் வித் கஸ்டமர்னு சொல்லுவோம். என்ன சார் ஸ்டார்ட் வித் கஸ்டமர் எண்ட் வித் கஸ்டமர்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்டார்ட் வித் கஸ்டமர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட் யார்கிட்ட இருந்து வாங்குறோம், ஒரு கஸ்டமர் கிட்ட இருந்து வாங்குறோம். இப்போ நான் டெவலப் பண்ணி திருப்பி யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்க போறேன், அவங்க கிட்டயே தான் கொண்டு போய் கொடுக்க போறேன். கரெக்டா? அதனாலதான் ஸ்டார்ட் வித் கஸ்டமர் எண்ட் வித் கஸ்டமர்னு சொல்லுவாங்க. இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள்ல இருக்கக்கூடிய இந்த பார்ட் எல்லாமே கம்பெனிக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள். கம்பெனிக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள். சரிங்களா? ஒரு ப்ராஜெக்ட் வந்ததுல இருந்து திருப்பியும் ஃபைனலைஸ் பண்ணி திருப்பி உள்ள கொண்டு போறத வரைக்கும் எங்க கொண்டு போவாங்க அப்படின்னா இந்த சினாரியோ பிரகாரம் தான் எடுத்துட்டு போவாங்க. ஓகேங்களா? இதே ப்ராசஸ்ல தான் எடுத்துட்டு போவாங்க. சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ரெக்ரூட்மெண்ட் கேதரிங். ஸோ ரெக்ரூட்மெண்ட் கேதரிங் அப்படின்னா என்னன்னா, we will get all the requirements. அதாவது முதல்ல கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா கிளைண்டோட நீடை முதல்ல தெரிஞ்சுக்குவாங்க. தட் இஸ் ரெக்ரூட்மெண்ட் கேதரிங். அவங்க கிட்ட இருந்து ரெக்ரூட்மெண்ட்டை நாங்கள் கலெக்ட் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு வெப்சைட்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஒரு வெப்சைட் வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து நான் வந்து எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போ என்னென்ன ரெக்யூர்மெண்ட், அவங்களுக்கு என்ன விஷயங்கள் தேவையோ அந்த ரெக்யூர்மெண்ட் வந்து கேதர் பண்ணி நான் எடுத்துக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் அனலைஸ், அவங்க கொடுத்த ரெக்யூர்மெண்ட் நம்மளோட ப்ராஜெக்ட் பண்ண முடியுமா, எவ்வளவு நாள் ஆகும், எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறத டீம் கூட சேர்ந்து அனலைஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் கஸ்டமர் கிட்ட ஒரு டாக்குமெண்ட்ல சைன் வாங்கிடுவாங்க. என்ன அப்படின்னா, இந்த ரெக்யூர்மெண்ட் நீங்க சொல்லியிருக்கீங்க, அந்த ரெக்யூர்மெண்ட்டை ஒரு டாக்குமெண்டா நான் கலெக்ட் பண்ண ரெக்யூர்மெண்ட்டை ஒரு டாக்குமெண்டா அவங்க கிட்ட இருந்து நான் சைன் வாங்கணும். காரணம் என்னங்கிறத நான் கடைசியா சொல்றேன், எதுக்கு நான் சைன் வாங்குறேன் அப்படிங்கிறத. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அனலைஸ் பண்ணி எவ்வளோ டேஸ் எவ்வளோ நாள்ல முடியுங்கிறது எல்லாமே கொண்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் இந்த அனலைசிங் பண்ற டைம்ல ப்ராஜெக்ட் லீடர் இருக்கார் இல்லையா, ப்ராஜெக்ட் லீடருக்கு கொண்டு போய் கொடுப்பாங்க. ப்ராஜெக்ட் லீட் என்ன பண்ணுவாரு அப்படின்னா செக்ரிகேட் பண்ணி கொடுப்பாரு, டீமுக்கு பிரிச்சு கொடுப்பாங்க அந்த ப்ராஜெக்டை. சரிங்களா? ஒரு டிசைனிங் டீம், இன்னொன்று வந்து டெவலப்மெண்ட் டீம், அதாவது டிசைன் அண்ட் கோடிங். இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட் வந்து முக்கியமான டிபார்ட்மெண்ட்டா பார்க்கப்படுது. சரிங்களா? ஒரு வெப்சைட் அப்படின்னு எடுக்கிறோம், எக்ஸாம்பிளுக்கு நான் வெப்சைட்டை சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஒரு வெப்சைட்னு எடுத்தா கண்டிப்பா டிசைன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? ஏன்னா இல்லைன்னு வைங்களேன், டிசைன் இல்லாம வெறும் ஒயிட் பேக்ரவுண்ட்ல ஒரு 40-50 பேராகிராஃபுக்கு லைனாவே அடிச்சிருந்தோம்னு வைங்களேன், ஒரு புக்கு மாதிரியே வச்சிருந்தேன்னு வைங்க, எனிபடி வில் விசிபிள் த சைட் பார்க்க மாட்டாங்க. அதனால டிசைனிங் டீம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெப்சைட்டை டிசைன் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து டிசைனிங் பண்ணுவாங்க, HTML வச்சு என்ன பண்ணுவாங்க, டெம்ப்ளேட்டை போடுவாங்க. என்னென்ன கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட் இருக்கோ அந்த ரெக்யர்மெண்ட் பிரகாரம் தே வில் கிரியேட் அ டெம்ப்ளேட், ஹெட்டர், ஃபூட்டர், சைடு பார் அப்படின்னு சொல்லிட்டு லேஅவுட்டா என்ன பண்ணுவாங்க, HTML வச்சு டெம்ப்ளேட்டை டிசைன் பண்ணுவாங்க, ஒரு தீமை கிரியேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கோடிங் பார்ட், டிசைனிங் டீமோட வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் கோடிங் டெவலப்மெண்ட் டீம் என்ன பண்ணும் அப்படின்னா கோடிங் போட ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னு எடுத்துக்கலாம். அப்போ அந்த கோடிங் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்டை கனெக்ட் பண்ணுவாங்க. ஃப்ரண்ட் எண்டுங்கிறது HTML CSS வச்சு பண்றது தான் ஃப்ரண்ட் எண்டு. பேக் எண்டுங்கிறது என்னது, டேட்டா பேஸ், SQL-ஆ இருக்கலாம், MySQL-ஆ இருக்கலாம், Oracle-ஆ இருக்கலாம், ஏதோ ஒரு டேட்டா பேஸை நம்ம எடுத்துக்கிறோம். அந்த நடுவுல ஃப்ரண்ட் எண்டையும் பேக் எண்டையும் கனெக்ட் பண்றோட இடம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜிஸ். PHP-ஆ, ஜாவாவா, .NET-ஆ, பைத்தானா, எதுல வேணாலும் பண்ணலாம் ஒரு வெப் அப்ளிகேஷனை, வெப்சைட்டை. அது எந்த டெக்னாலஜி அப்படிங்கிறது தான்
அந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயத்தை தான் என்ன சொல்றாங்க, நடுவுல வைக்கக்கூடியது ஃப்ரண்ட் எண்டையும் பேக் எண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய இன்டர்மீடியேட்டரா இருக்கக்கூடியதான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜி. ஸோ கோடிங் பார்ட் அந்த வேலையை செய்வாங்க. இந்த ரெண்டு பேர்த்தோட வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நேரா என்ன பண்ணும் அப்படின்னா டெஸ்டிங் போகும். ஓகேங்களா? ஸோ டெஸ்டிங் போகும். இந்த டெஸ்டிங் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, டிசைனிங்கும் சரி கோடிங்கும் சரி ஆஸ் பர் ரெக்யூர்மெண்ட், கஸ்டமரோட ரெக்யூர்மெண்ட் பிரகாரம் டிசைனிங் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க போட்டிருக்கிற டெவலப்பர் போட்டிருக்கிற கோடிங் கரெக்டா இருக்கா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் கரெக்டா ஒர்க் ஆகுதா. நான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ல நேமுங்கிற இடத்துல நேம் கேரக்டர் மட்டும் தான் கொடுக்கணும். நான் வந்து நம்பர் கொடுத்தா அதை அக்செப்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா? அப்போ பக் இருக்கா, எரர் இருக்கா என்னெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா டெஸ்டிங் டீம்ல தான் கண்டுபிடிப்பாங்க. ஸோ வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் பக் அண்ட் எரர்? பக்குக்கும் எரருக்கும் என்னமா டிஃபரன்ஸ்? What is the difference between bug and error? தெரிஞ்சு சொல்லுங்க. பக்குக்கும் எரருக்கும் என்ன டிஃபரன்ஸ்? Result of coding is error, mistake in coding error. Okay. வேற இல்ல பக் எரர் ஒண்ணுதானா? Bug is a tester. பிரதீப் சொல்லியிருக்காரு. ஓகே சரி. ஏன்னா இப்ப நான் இந்த கேட்கிற இந்த கேள்வி இருக்கு இல்லைங்களா, பக் அண்ட் எரர் கேள்வி இருக்கு இல்லையா, அந்த கேள்வி டெஃபினட்டா வந்து தே வில் ஆஸ்க் ஃப்ரம் யுவர் இன்டர்வியூ கொஸ்டின்ல இருக்கலாம். வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் பக் அண்ட் எரர்னு கேட்கலாம். ஸோ தேர் இஸ் ரெண்டுக்கும் ரெண்டு சேம் கிடையாது. நான் சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிடுறேன். பக் அப்படிங்கிறது என்னன்னா 1+1னா ஆன்சர் வந்து 2 தான் வரணும், கரெக்டுங்களா? ஆனா 5 வரும், அது பக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது கோட் எக்ஸிக்யூட்டிவ் ஆகும், பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் வந்து அந்த இடத்துல இருக்காது. கரெக்ட், அன்எக்செப்டட் ரிசல்ட். கரெக்டா? எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் அந்த இடத்துல வராது, அது வந்து பக்குன்னு சொல்லுவாங்க. எரர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆகாது, அந்த லைனோட அந்த அடுத்த நெக்ஸ்ட் லைனுக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. தட் இஸ் அ எரர். திஸ் இஸ் அ வெரி வெரி சிம்பிள் எக்ஸாம்பிளா உங்களுக்கு சொல்றதுக்காக நான் சொன்னேன். ஓகேங்களா? 1+1 2 தான் வரணும், அந்த இடத்துல 5 விழுந்தது அப்படின்னா இட்ஸ் அ பக். இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகுது, பட் எக்ஸ்பெக்ட் பண்ண ஆன்சர் அந்த இடத்துல வரல. ஓகேவா? அன்எக்செப்டட் ரிசல்ட், ஸ்வேதா சொன்ன மாதிரி. எரர் அப்படிங்கிறது கோடே எக்ஸிக்யூட் ஆகாது. திஸ் இஸ் சின்டெக்ஸ். திஸ் இஸ் த டிஃபரன்ஸ், ரைட்? ஓகே, ஸோ அது எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, உட்காந்து ஒர்க் பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க இன்ச் பை இன்ச். ஒவ்வொரு ஃபீல்டையும் வந்து அவங்க செக் பண்ணுவாங்க. 100 ஃபீல்டு இருந்தாலும் அந்த 100 ஃபீல்டு நேம் எல்லாத்துலேயுமே செக் பண்ணுவாங்க. போட்டு அதோட ரிப்போர்ட்டா சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் தான், டெஸ்டர் அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் திருப்பி என்ன ஆகும், டிப்ளாய்மெண்ட்டுக்கு போகும். அதாவது அப்ளை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கஸ்டமரை கூப்பிட்டு உங்களோட ரெக்யர்மெண்ட் எல்லாமே நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம் சார், நீங்கள் செக் பண்ணிட்டு எங்களுக்கு இட்ஸ் பார்த்துக்குங்கன்னு சொல்லிடுவோம். எதுக்காக அந்த டாக்குமெண்ட் வந்து வாங்குறாங்கன்னு தெரியுங்களா? ஓரல் கம்யூனிகேஷன் இட்ஸ் நெவர் அக்செப்டட் பை த இண்டஸ்ட்ரி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அக்செப்ட் பண்ணாது. எந்த ஒரு எம்என்சி கம்பெனிலும் இந்த டாக்குமெண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் மட்டும்தான் பேசும். மற்றபடி உங்களுக்கு வந்து ஓரல் கம்யூனிகேஷனை வெளியவே எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால தான்
டாக்குமெண்டேஷன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி ரெக்யர்மெண்ட். ஏன்னா இப்போ சப்போஸ் திருப்பி வந்து கஸ்டமர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் இப்படி சொல்லலை, நான் அப்படி கொண்டு வந்தேன், அப்படி கேட்டேன், அந்த ஃபீல்டு வேணும், இந்த மெனு வேணும்னு திருப்பி சொன்னாங்க அப்படின்னா இட்ஸ் எக்ஸ்ட்ரா ஒர்க் ஃபார் அஸ். திருப்பியும் அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க்காக தான் நமக்கு என்ன ஆகும்னா பேர்டனா வந்து விழுகும். ஸோ அதனாலதான் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து டாக்குமெண்ட், அதாவது ரிட்டர்ன் கம்யூனிகேஷனா லீகலா வந்து டாக்குமெண்ட்டை வந்து நம்ம சைன் பண்ணிக்கிறது பெட்டர்ன்ட்டு தான். எல்லா கம்பெனிலுமே ஒரு ப்ராஜெக்ட் வந்து அப்ரூவ் ஆகிறப்போ தே வில் கெட் அ டாக்குமெண்டேஷன் ப்ராப்பர்லி. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரூல் இன் ஐடி இண்டஸ்ட்ரி. வேற ஐடி இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, எல்லா பிளாட்ஃபார்ம் இண்டஸ்ட்ரியிலும். பட் நமக்கு ஐடிங்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்றேன், சரிங்களா? டாக்குமெண்ட் வந்து லீகலா இருந்தா மட்டும்தான் அது வந்து பேசும். ஓரலா வந்து ஓகே ஒரு வெப்சைட் கேட்டிருக்காரு சார் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு நீங்க வெப்சைட்டை கொடுத்தீங்கன்னா நீங்க முடிச்சு கொண்டு போறப்போ திருப்பி அதுல ஏதாவது இது நான் கேட்கல, அதை நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட பேசுவாங்க, சரிங்களா? இதுதான் இந்த இடத்துல ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ அதனால நீங்க உங்களோட ஐடி கம்பெனிக்குள்ள என்டர் ஆகிறப்போ இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளை பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எஸ்டிஎல்சி, ரெக்யர்மெண்ட் கேதரிங், அனலைசிஸ், டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட், டெஸ்டிங், அதை வந்து டிப்ளாய் பண்றது. ஸோ இந்த மாதிரியான ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே நீங்க பண்ணினால் மட்டுமே தான் ஒரு கம்பெனிக்குள்ள நீங்க உள்ள போறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? அதுக்காக தான் நான் இது வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன். ஓகே ஃபைன். ஸோ உங்களுக்கு இப்போ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்கிட்ட கேளுங்க. If having any doubts, you can kindly ask me. Yes, students, if you are having any doubts, you can kindly ask me now. Doubt இல்லையா? Bug and error. Okay, bug and error பிரதீப் கேட்டிருக்காரு. ஓகே, ஸோ பக் அப்படிங்கிறது என்னன்னாமா, இப்போ வந்து நான் வந்து கோடிங் போட்டுட்டேன், சரிங்களா? எல்லாமே ப்ரோக்ராம் ரன் ஆகுது. பட் 1+1 அப்படின்னா கம்பைல் எரர் அக்கர்ஸ் இட் கம்பைல் பக் அக்கர்ஸ் ஆஃப்டர் ரன் டைம், கரெக்ட்? ஸோ பக் அப்படிங்கிறது நான் வந்து அவுட்புட் வருது எனக்கு 1+1னா நமக்கு எவ்வளோ ஆன்சர் வரணும் பிரதீப்? 2 வரணும் இல்லையா? பட் எனக்கு அவுட்புட் வந்து 5ன்னு உழுகுது, சரிங்களா? 1+1ன்னு கொடுத்தா எனக்கு 5 வருது. அப்போ அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது அவுட்புட் வந்து வருது, ஆனா ரிசல்ட் என்ன ஆகுது, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் அந்த இடத்துல வரல, அதுதான் பக்குன்னு சொல்லுவாங்க. எரர் அப்படிங்கிறது எக்ஸிக்யூட்டே ஆகாது, ப்ரோக்ராம் வந்து சின்டாக்ஸ் அடிக்கும். எரர் ரன்னே ஆகாதுன்னு வைங்களேன், ரன் ஆனால் தானே அவுட்புட் வரும், ரன்னே ஆகாதுங்கிறது தான் எரர்னு சொல்லுவாங்க. அதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் பக் அண்ட் எரர். இட்ஸ் நவ் கிளியர் பிரதீப்? ஓகே சார், தேங்க்யூமா. ஃபைன். ஸோ இப்போ எங்கள் கம்பெனியோட வெப்சைட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இப்போ நான் ஷோ பண்ணுறேன். கேன் see that things. ஸோ this is our Metal Solutions India Private Limited. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், டெஸ்க்டாப் வெப் டிசைனிங் அண்ட் டெலிகாம், சரிங்களா? அதில் வந்து நெட்வொர்க்கிங், பிளானிங், டிசைன் விஷயங்கள் எல்லாமே வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பண்ணி கொடுத்துட்ருக்கோம்.
அட் த சேம் டைம் வந்து நெட்வொர்க் சொல்யூஷனை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எல்லா வகையான இன்டர்ன்ஷிப் வைஸாவும் நாங்கள் கொடுக்குறோம். அட் த சேம் டைம் வந்து பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இன் அவர் கம்பெனி ஆர் என்னோட கிளைண்ட் கம்பெனிஸ்க்கு. ஸோ அதனால உங்களுக்கு எந்த மாதிரியான ஒர்க் அவுட்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் இது பண்ணுங்க. ஸோ இன்டர்ன்ஷிப்லாம் நீங்கள் வரப்போ தாராளமாக எங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணலாம். பண்ணிட்டு உங்கள் காலேஜ் மூலியமாகவே நீங்கள் இன்டர்ன்ஷிப் வந்து எடுத்துக்கலாம். ஸோ வி ஆர் ரெடி டு சப்போர்ட் யூ. அட் த சேம் டைம் வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இப்போ எங்கிட்ட கேளுங்க. யூ கேன் ரெக்டிஃபை யுவர் queries now. ஸோ இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கும் சார், என்னென்ன மாதிரிலாம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் எங்கிட்ட இப்போ கேளுங்க. Yes, students. If you're having any doubts, you can kindly ask me now. ஸோ என்னோட ஃபீட்பேக் லிங்க் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களோட வேல்யூபிளான ஃபீட்பேக்கை அதில் தயவு செஞ்சு ஃபில் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஐ கேன் ஃபிக்ஸ் மை த ஃபீட்பேக் லிங்க். உங்களுக்கு கொடுத்துருக்க லிங்க் கொடுத்துருக்கேன். யூ கேன் போஸ்ட் யுவர் ஃபீட்பேக் வித்தவுட் ஃபெயில். ஸோ உங்கள் அட்டண்டன்ஸ் ரிலேட்டடாகவும் அதில் பார்ப்பாங்க. ஸோ அதனால் தயவு செஞ்சு ஃபில் பண்ணிடுங்க. ஓகே ஃபைன். எனிவே மேம், லெட்ஸ் வி கேன் வைண்ட் அப் மேம். Okay, sir. Fine. We can Okay, wind up fine, now. students. Students, it's a final word from us. ஸோ இப்போ பேண்டமிக் சுச்சுவேஷன்ல நம்ம ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்கோம். மேபி எல்லாம் ஸ்ட்ரீம்லைன் ஆனதுக்கு அப்புறம் உங்க காலேஜுக்கு வந்து ஒர்க் ஷாப்போ இல்லை வேற